Hello kiddos, welcome to TD Story Time. ஒரு ஊரில் 2 பசங்க இருந்தாங்களாம். அவங்க வெறும் எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப எதிரில் ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருந்தானாம். அவனை பார்த்து இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். 2 பேரில் ஒருத்தன், அந்த கண்ணாடி போட்டிருக்கானே அவன் சரியான முட்டாள்டா அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தன், எப்படிடா ப்ரூவ் பண்ணி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னானா. உடனே கண்ணாடி போட்ட பையனை இங்கே கூப்பிட்டாங்களாம். அவனும் இந்த 2 பேர் பக்கத்துலேயே வந்தானான். அவன்கிட்ட ஒருத்தன், டேய் உன்னோட காதை நறுக்கிட்டா உனக்கு என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட பையன், என் கண்ணு தெரியாது அப்படின்னானான். பாத்தியா, இவன் சரியான முட்டாள், நான் சொன்னேனா அப்படின்னு 2 பேர் திரும்பவும் சிரிச்சாங்களாம். கூட இருந்தவன், என்னடா சரியான முட்டாளாக இருக்க, காதை நறுக்குனா காது தானே கேட்காம போகும், எப்படி கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட பையன், அட முட்டா பசங்களா, எனக்கு கண்ணு தெரிலன்னு நான் கண்ணாடி போட்டிருக்கேன். அந்த கண்ணாடி நீங்கள் நறுக்க போகிற காதில் தானடா மாட்டியிருக்கேன். காதை நறுக்கிட்டா கண்ணாடி கீழே விழுந்துரும்ல, அப்போ எனக்கு கண்ணு தெரியாது தானே அப்படின்னு விளக்கமாக சொன்னானோ. இப்போதான் யார் முட்டாள்கள்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சான். இப்படி தான் இன்னொருத்தவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி கடைசியில் நம்ம தான் இந்த பசங்க மாதிரி முட்டாளாக இருப்போம். கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ரிடில் டைம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஸ்டின், எறும்புக்கு அண்ணன் இருந்தால் அதை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஆன்சர், ஆண்டனா. ஓகே, இன்னையோட கொஸ்டின், ஒரு டாக் ஃபேமிலி, அதில் அம்மா டாக் பேர் சண்டே, 3 பப்பீஸ் இருக்காங்க. அவங்க பேர் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அப்பா டாகோட பேர் என்னவா இருக்கும்? யோசிங்க. நாளைக்கு ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.